ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, புதுசா பொறந்திருக்க குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்கணும்? அவங்களுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து ரொம்ப நீடடா இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் வந்து முன்னாடி வந்து குழந்தைங்க பொறக்கறதுக்கு முன்னாடி எந்த திங்ஸுமே வந்து வாங்க மாட்டோம். குழந்தைங்க வந்து பொறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா தான் திங்ஸே வந்து வாங்குவோம். ஆனா இப்பலாம் வந்து நம்ம வந்து முதல்லயே திங்ஸ் வாங்கி வச்சுர்றோம். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த டைம் போய் வாங்குறது வந்து கஷ்டமா இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம பார்த்து வாங்கி வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டே வாங்கி வைக்கிறது தான் வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம வாங்கி வைக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன குழந்தைங்களுக்கு தேவைப்படுதுன்னா டவல் தான். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டலே வந்து குழந்தைங்கள ஃபர்ஸ்ட்டு வாங்குறதுக்கு வந்து டவல் நம்மகிட்ட தான் கேட்பாங்க. அந்த டவல் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஒரு ஒயிட் கலர்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த டவல் வந்து தேங்காய் பூ டவல் அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒயிட் கலர் டவல் நல்லா வெயிட்டா ஒரு டவல் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து குழந்தைய வந்து வாங்குறதுக்கு வந்து அந்த டவல்ல நம்ம ஹோல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த டவல் வந்து ரொம்ப கிளாத் வந்து சாஃப்ட்டா இருக்கிற மாரி மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 3, 4 டவல் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கீழ விரிக்கிறதுக்கு ஒரு டவல் தேவைப்படும். நம்ம பெட்ல தான் போடுறோம் அப்டின்னாலுமே ஒரு டவல் விரிச்சு தான் வந்து குழந்தைங்கள போடுவோம். அது மட்டும் இல்லாம குழந்தைங்கள வந்து போத்தி வைக்கிறதுக்கும் நமக்கு டவல் தேவைப்படும். ஸோ இந்த மாரி ரீசனால நம்ம வந்து ஒரு 4 டவல் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ இந்த டவல் வாங்கும்போது வந்து நீங்க கண்டிப்பா லைட் கலர்ஸா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்பதான் வந்து அதுல பூச்சோ, இல்ல எறும்போ ஏதாச்சும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஈஸியாவே தெரியும். ஸோ, அதனால லைட் கலர்ஸா நீங்க பார்த்து வாங்குற மாரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வாங்குற ட்ரெஸ்ஸஸ் வந்து கண்டிப்பா வந்து ஓப்பன் பண்ணி போடுற மாரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து குழந்தைங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம தலைவலியாலாம் போடுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம் வந்து போறது நமக்கு ஈஸியா இருக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க தொப்புள் கொடிலாம் விழுந்திருக்காது. ஸோ, அந்த டைம் வந்து நம்ம அவங்கள வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி போட முடியாது. அதனால வந்து நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஓப்பன் பண்ற டைப்பா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சட்டைய கீழ விரிச்சுட்டு, பாப்பாவ வந்து நம்ம அதில படுக்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி பட்டன் மட்டும் போட்டாலே போதும். பட்டன் இல்லனாலும் இந்த கயிறு கட்டுற மாரி அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னாலும், குழந்தைங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வாங்கும்போது, நீங்க சீசனுக்கு ஏத்த மாரி வாங்கிக்கணும். இப்ப வந்து குழந்தைங்க வந்து சம்மர்ல இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து காட்டன் ட்ரெஸ்ஸா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல மழை பெய்யும்போதோ, இல்ல பனிக்காலத்திலயோ குழந்தைங்க பொறக்குறாங்க அப்டின்னா, நீங்க ஒரு பனியன் கிளாத் மாரி, நல்லா ஃபுல் ஹேண்ட் மாரி, அந்த மாரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ட்ரெஸ் வாங்கும்போது நெறைய வாங்காதீங்க. ஒரு 10 ட்ரெஸ் வாங்கினாலே போதும். ஏன்னா, கண்டிப்பா வந்து குழந்தைங்க சீக்கிரமா வளர்ந்துருவாங்க. சீசன் மாறும். அந்த டைம்லாம் வந்து நமக்கு வேஸ்ட்டா போயிடும். ஸோ, அதனால கம்மியா வாங்குற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்டின்னா, டயப்பர் தான். டயப்பர் வந்து கரெக்ட்டா வந்து குழந்தைங்களுக்கு எது சூஸ் ஆகும் அப்டின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டே யோசிச்சு நீங்க வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டயப்பர் போடும்போது வந்து குழந்தைங்களுக்கு அந்த தொப்புள் கொடி அறுக்காத மாரி பார்த்து போட வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா வந்து குழந்தைங்களுக்கு நம்ம டயப்பரே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்களோட யூரின் கவுண்ட் நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த மோஷனோட கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ, அதெல்லாம் வந்து நம்ம டயப்பர் யூஸ் பண்ணோம்னா, நம்மளால வந்து அத மானிட்டர் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நீங்க ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிளாத் யூஸ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டும் கூட. அதுக்கப்புறமா வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வைப்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணும்போது நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு இதுல வந்து பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ, அந்த பிராண்ட்ல வந்து ஆலோவேரா இருந்ததுனால, என் குழந்தைக்கு வந்து அந்த வைப்ஸ் யூஸ் பண்றதுனால எந்த ஒரு அலர்ஜியோ, இச்சிங்கோ எதுவுமே வரல. அதுக்கு முன்னாடி வந்து நான் வேற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து அவனுக்கு ரொம்பவே வந்து ரேஷஸ் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டு பேம்பர்ஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு வந்து எது செட் ஆகும் அப்படின்றத நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த விதமான ரேஷஸும் வரலன்னா, நீங்க அத கன்டின்யூ பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, கண்டிப்பா நீங்க பிராண்ட வந்து மாத்தி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம என்ன வாங்கி வைக்கணும் அப்டின்னா, பெட்டு தான். பெட்டு வந்து 2 டைப்பா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒண்ணு வந்து குழந்தைங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட வர்ற மாரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அத வந்து நம்ம குழந்தைங்கள படுக்க வச்சோம் அப்டின்னா, நம்ம கொசு கடியில இருந்தும் குழந்தைங்கள பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து குழந்தைங்கள கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாரி ஒரு பெட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து வெளியில கூட்டிட்டு போம்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்ல தூக்கிட்டு போனோம் அப்டின்னா தான் வந்து அவங்களுக்குமே உடம்பு எதுவும் வலி இருக்காது. நமக்குமே வந்து தூக்கிட்டு போறதுக்கும் நமக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால அந்த மாரி ஒரு பெட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்.
குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மவுத் டவல் வந்து தனியா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க வந்து பால்லாம் குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து அவங்க வாய வந்து நீங்க தொடச்சு விடணும். ஸோ அதுக்காக சாஃப்ட்டான ஒரு கிளாத் அது மட்டும் இல்லாம அந்த கிளாத்லருந்து எந்த த்ரெட்டுமே வெளில வரக்கூடாது. அந்த மாரி ஸ்பாஞ்சு அது மாரிலாம் வராத மாரி கரெக்ட்டா பார்த்து நீங்க டவல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாரி டவலும் ஒரு 5 பீஸ் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னாலுமே ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து சில குழந்தைங்க வந்து பொறக்கும்போதே வந்து நகம் அதிகமாவே வந்து அவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வந்ததுக்கு அப்புறமா முகத்துல ஃபுல்லா கீறிப்பாங்க. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து மெடிக்கல்ல கேட்டீங்கன்னா, குட்டியான நெயில் கட்டர் வந்து பேபி நெயில் கட்டர் இருக்கும். ஸோ அந்த நெயில் கட்டரும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம அந்த டைம் வந்து கட் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். சில குழந்தைங்க வெளில வரும்போதே நெறைய நெயில்ஸோட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த நாளே நம்ம கட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டைம் நம்ம போய் அலைய வேணாம். நம்ம வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்கள வந்து கவர் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதனால குழந்தைங்களுக்கு கால்ல போடுற கிளவுஸ், கையில போடுற கிளவுஸ் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாரி கிளவுஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ளன்ல வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, குழந்தைங்களுக்கு நல்லாவே வந்து குளிர் தாங்கும். ஸோ அந்த மாரி கிளவுஸ்லாம் வந்து நீங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டரும் வந்து 2 டைப் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. 2 வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒண்ணு வந்து அவங்க ஈரம் பண்ணிட்டாங்க அப்டின்னாலும் வந்து நீங்க இன்னொரு ஸ்வெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொட்டரும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்குன்னு தனியா ஒரு கிண்ணம், ஸ்பூன் இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அத தவிர்த்து பாலாடையும் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்காகன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பொறந்த உடனே நமக்கு சப்போஸ் வந்து நம்மளால ஃபீட் பண்ண முடியல அப்டின்னா, நம்ம வந்து ஃபார்முலா மில்க் குடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பா வந்து டைரக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பாட்டில் ஃபீடிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நம்ம அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி குடுக்குறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குறத வந்து செப்பரேட்டா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதனால இந்த திங்ஸ்லாமும் வாங்கிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்க என்ன மசாஜ் ஆயில் யூஸ் பண்ண போறீங்க, என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டே முடிவு பண்ணிட்டு, இந்த 2 திங்ஸையும் நீங்க ஃபர்ஸ்ட்டே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோனே குளிப்பாட்டும்போது கண்டிப்பா வந்து மசாஜ் பண்ணி குளிப்பாட்டணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆயில் தேவைப்படும். ஸோ அதனால அதையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே முடிவு பண்ணி என்ன பிராண்ட் அப்படின்றத நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் வந்து ஃபர்ஸ்ட்டு இவ்ளோ தான் தேவைப்படும். ஸோ இந்த திங்ஸ் மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.